எத்தனை ஆண்களோட வாழ்க்கையும் இப்படி பாதிக்கிறது? இவங்க மனசுல என்ன இருக்கு, இந்த பெண்களோட மனசுல என்ன இருக்கு, எதுக்காக இவங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லலைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு குடும்பமே வந்து இவ்வளோ வருத்தத்துல இருக்கு. அந்த அம்மா வயசு காலத்துல பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களை வளர்த்துருக்காங்க. சார் வணக்கம். இங்க ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க சார். வயசான அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு புருஷனோட ஆதரவு இல்லாம பசங்களை வளர்த்துருக்காங்க. புருஷன் இறந்த பிறகு பெரிய பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, கார்பரேஷன்ல வேலை இல்லையா, கார்பரேஷன்ல வேலை, டிரைவரா இருக்காரு. அதுக்கு கீழே ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. இந்த பசங்களை எல்லாம் இவர் தான் பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு அம்மாவும் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 37 வயசு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு மூலமா ஒரு அலையன்ஸ் வருது. அந்த பொண்ணுக்கு 32 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல கல்யாணம் பண்றாங்க. எது டவுரி கிவ்ரி எதுவுமே வாங்கல. வாங்கினீங்களா? நாங்க தான் அவங்களுக்கு போட்டோம். அவங்க எங்களுக்கு போட்டு எதுவுமே போடல. போட்டது எல்லாமே தங்கமும் இல்லை, எடுத்துன்னு போயிட்டாங்க. இவங்க தான் அந்த பொண்ணுக்கு நகையெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லபடியா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு சந்தோஷமாவே இருக்கல போல இருக்கு. ஒரு மாசம் தான் கூட வாழ்ந்திருக்கு. அதுல 6 நாள் தான் இவங்க வீட்டுல இருந்திருக்காங்க, மற்றபடி அவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த இருந்த ஒரு மாசம் ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி, என்னோட வாழ்க்கை போயிடுச்சு, நான் வந்து எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லை, நீங்க வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கா போல இருக்கு. திடீர்னு ஒரு நாளைக்கு கோவப்பட்டு நைட்டு அவங்க தங்கச்சியோட வீட்டுக்கு வந்த தங்கச்சிட்ட ஏதோ அவளுக்கு ஏதோ மனஸ்தாபம், சாதாரணமா அந்த பொண்ணு ஏதோ கேட்டிருக்கு, அதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டு அவங்க வீட்டுக்கு போன பொண்ணு தான். 5 வருஷம் ஆச்சு. உங்க பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. சார் என் பேர் அசோக் குமார் சார். ஆமா, 42 வயசு ஆகுது சார் எனக்கு. இவங்க வந்து எம்சி கேஸ் போட்டாங்க. எம்சி கேஸில் வந்து இவங்க இங்கே போனால் வாயிறேன், அங்கே போனால் வாயிறேன், எனக்கு இந்த ஊர் வேணாம், இந்த வீடு வேணான்னு என்ன 4 வருஷமா அலைய வச்சுட்டாங்க சார். என்ன அலைய வச்சுட்டு இப்போ ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்க ஜட்ஜி கிட்டனா, எனக்கு வீட்டுக்கார தேவையில்ல மேடம், எனக்கு பணம் மட்டும் வாங்கி கொடுத்துருவோன்னு இவங்களே கேட்டாங்க. கேட்ட பிறகு அவங்க அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி, அவரோட வேணா வாழ்க்கை பாரு, இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார். கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நீங்க வந்து இப்போ உங்க அட்வொகேட் பண்ணது கரெக்டானதுதான். சரிங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கேஸ்ல உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கல. இல்லைங்க. அதனால அவர் கேஸ் முடிஞ்சது. இந்த கேஸ் வந்து நீங்க இனிமேல் அந்த பொண்ணோட நீங்க சேர்ந்து வரலாம் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. அந்த டிவோர்ஸ்ல வந்து நீங்க கோர்ட்ல வந்து உங்களை அப்பியர் ஆக சொல்லியிருப்பாங்க அந்த டேட்ல. சரிங்க. அந்த டேட்ல நீங்க எதுவும் அப்பியர் ஆகாம இருந்திருக்கலாம், உங்க வக்கீல் தான் அப்பியர் ஆகாம இருந்திருக்கலாம். சரிங்க.